ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிந்த 2025 பிசி எக்ஸாமுக்கான கட் ஆஃப் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் நம்ம பிசிக்கு ட்ரை பண்ணும்போது ஸோ நம்ம சோர்வடையாமல் இருக்கிறதுக்காக, ஃபிசிக்கல் நல்லா பண்ணுன்றதுக்காகவும் இந்த கட் ஆஃபை நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். 2022 பிசி எக்ஸாம் நடந்தது. ஸோ வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3552 பேர் எடுத்திருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. என்ன மெத்தடை யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ரோஸ்டர் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ கட் ஆஃப் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு 85, பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாருக்குமே 85 தான் ஃபைனல் கட் ஆஃப் இருந்தது. நான் சொல்றது ஃபைனல் கட் ஆஃப், ஓகேங்களா? அதை பேஸ் அடுத்தது எஸ்டி 83, பிசிஎம்முக்கு 73, எஸ்சிஏக்கு 82 இருந்தது. அதே போல ஃபீமேல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எல்லாருக்குமே 71 தான் இருந்தது. 4 கேட்டகரிக்கும், ஜென்ரலுக்கும் சேம் தான். எஸ்டிக்கு 69, பிசிஎம்முக்கு 54, எஸ்சிஏக்கு உமன்ஸுக்கு 64 இருந்தது. ஸோ இந்த ஃபைனல் கட் ஆஃப்ல இருந்து ரிட்டன் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் சேஃப் அப்படின்றது நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னா, மென்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஜோன் 2022 மென்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஜோன் என்னன்னா, பிசி, எம்பிசி, எஸ்சி யாரா இருந்தாலும் ரிட்டன்ல 61 மார்க் எடுத்து யாரெல்லாம் டபுள் ஸ்டார் போட்டாங்களோ எல்லா ஆல் ஈவெண்ட்லயும் டபுள் ஸ்டார், அதாவது 6 ஸ்டார் எடுத்திருந்தா அவனுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கு. அதே போல எஸ்சிஏவில் 58, பிசிஎம்ல 48 எடுத்து 6 ஸ்டார் போட்ட ஆல் மென்ஸ் கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2022 வேலை கிடைச்சிருக்கு. உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 போட்டவங்க, அதாவது எம்பிசி, பிசி எல்லாருமே 55 போட்டு பிளஸ் 4 ஸ்டார், அதிகபட்சம் 4 ஸ்டார் போறது கஷ்டம்தான் பெண்கள்ல. ஆனா 4 ஸ்டார் போட்டு 16 மார்க் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் எஸ்சிஏவும் பிசிஎம்மும் பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏக்கு 42, பிசிஎம்மும் 32 எடுத்து 4 ஸ்டார் பண்ண எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருக்கு. இது 2022 ரோஸ்டர் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது. ஸோ சேஃப் ஜோன் எவ்வளோன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா 2022க்கு 61. அடுத்த வருஷம் 2023 கால்ஃபர் வருது. நீங்க பாருங்க, இதை விட 200 போஸ்டிங் வந்து கம்மி. 2022 விட 2023 கிட்டத்தட்ட 200 போஸ்டிங் கம்மி. கொஸ்டின் பேப்பர் அதே போலதான், ஈஸி தான், ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. அந்த டைம்ல கட் ஆஃப் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரோஸ்டர் மெத்தட் ஃபாலோ பண்ணல, நான் ரோஸ்டர் மெத்தட். அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எடுப்பாங்க, அடுத்தது பிசிக்குனா பிசிக்கு எவ்வளோ அலகேட்டோ அதை எடுப்பாங்க, எம்பிசிக்குனா எவ்வளோ அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அவ்வளோ எடுப்பாங்க, எஸ்சிக்குனா எத்தனை பர்சன்டேஜ், எஸ்டி, பிசிஎம், எஸ்சிஏ இது போல ரெசர்வேஷனை ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெசர்வேஷனை ஃபாலோ பண்ணாங்க. அந்த டைம்ல கட் ஆஃப் எப்படி இருந்துன்னா, ஜென்ரல் 86.5, பிசிக்கும் எஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா 84 தான் இருந்தது, எம்பிசிக்கு 1 மார்க் கூட 85 இருந்தது, எஸ்டிக்கு 83, பிசிஎம்க்கு 75, எஸ்சிஏக்கு 81. ஸோ ஓவரால் மென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிசி, எஸ்சி மினிமம் ரிட்டன் மார்க்ல 60 மார்க் எடுத்து 6 ஸ்டார் யாரெல்லாம் போட்டாங்களோ எல்லா மென்னுக்குமே வேலை கிடைச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 61 மார்க் எடுத்து டபுள் ஸ்டார் போட்டவங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருக்கு. அதை தவிர்த்துட்டு எஸ்சிஏக்கு 57, பிசிஎம்முக்கு 44 இதை எடுத்து டபுள் ஸ்டார் போட்ட எல்லா மென்னுமே உள்ள போயிருக்காங்க. அதே போல ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 75, ஜென்ரல் 70, பிசி, எஸ்சிக்கு 70. ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 72 மார்க்கு. மற்றது எஸ்டி, பிசிஎம், எஸ்சிஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 66, 51, 65 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, ஓவரால் அவங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, உமனை பொறுத்த வரைக்கும் 2023 54 மார்க் எடுத்து டபுள் குறைஞ்சது 4 ஸ்டார், அதாவது 16 மார்க் எடுத்த எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க நியரஸ்ட் இந்த ரேஞ்சில். ஸோ ஸ்பெஷல் மார்க் இருக்கிறவங்கள நான் இதில் சேர்க்கல.
அதே போல உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 49-35 எடுத்தவங்க எஸ்சிஏவிலையும் பிசிஎம்லையும் அதே 4 ஸ்டார் போட்டுருந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இதே மெத்தட் தான் இப்பயும் ஃபாலோ பண்ண போறாங்க. நான் ரோஸ்டர் மெத்தட் தான். ஓகேங்களா? வேகன்சி பார்த்தீங்கன்னா 2022 காட்டிலும் 2023ல 200 போஸ்டிங் கம்மி. ஆனா கட் ஆஃப் வந்து கூடி இருக்கணும். ஆனா என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா நான் ரோஸ்டர் மெத்தட். ஸோ இங்க குறையும் போதே ஒரு மார்க் நமக்கு என்ன இருக்கு, வேகன்சி குறையும் போதே ஒரு மார்க் நமக்கு குறைஞ்சிருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2025ல நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 போஸ்டிங் வந்து அதிகம். ஓகேங்களா? 300 போஸ்டிங் வந்து அதிகம். நான் ரோஸ்டர் மெத்தட் தான். கொஸ்டினுடைய தன்மை எப்படி இருந்ததுன்னா ஓரளவு இல்லை, கடினம் தான். ஆனா ரொம்ப கடினம்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு அது கடினமான கொஸ்டின் தான். ஏன் சொல்றோம்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினே 10 கொஸ்டின் கேட்டிருந்தான். அதுல பெரும்பாலும் 10க்கு 10 போடுறதுக்கான சூழ்நிலை கிடையாது. அதே போல தவறானதை கண்டுபிடி, ஃபைண்ட் த ராங் ஒன், அதே ஒரு 7ல இருந்து 8 கொஸ்டின் கேட்டிருந்தான். அது இல்லாம மேட்சிங்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தான். அது இல்லாம சைக்காலஜில ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் போடுற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இதை நீங்க ஆவரேஜ் டோட்டலா ஆட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் எஃபோர்ட், அதாவது நல்லா படிச்சு தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 48, 49, 45 to 50 வந்து எல்லாருமே போடுற ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த 50க்கு மேல யார் போடுறான் அவன் தான் வந்து கட் ஆஃப்ல உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி வேகன்சி இன்க்ரீஸ்டு, நான் ரோஸ்டர் மெத்தடு, கொஸ்டினுடைய தன்மை, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்றேன். இது வந்து ஃபைனல் கட் ஆஃப் தான். ஃபைனல் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு எவ்வளவு இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 85 குறையாம இருக்கலாம். குறைஞ்சாலும் அரை மார்க் 1 மார்க் குறையறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. 85 மீறி போகிறதுக்குலாம் நிச்சயம் சான்ஸ் இல்லை. பிசியோட ஃபைனல் கட் ஆஃப் 82, எம்பிசிக்கு 83, எஸ்சிக்கு 82, எஸ்டிக்கு 78, பிசிஎம்முக்கு 73, எஸ்சிஏக்கு 79. ஸோ இது பார்த்தீங்கன்னா மென்னு. அதே போல உமனுக்கு ஃபைனல் கட் ஆஃப், இது வந்து பிசிக்கல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றது, 73, 68, எம்பிசிக்கு 70, எஸ்சிக்கு 68, எஸ்டிக்கு 64, பிசிஎம்முக்கு 49, எஸ்சிஏக்கு 63ன்னு நான் வந்து ஓரளவுக்கு நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ இதுல இருந்து நான் என்ன நம்ம சொல்ல வரேன்னா 2025 பொறுத்த வரைக்கும் மென்னு கண்டிப்பா 58, அவன் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி 58 எடுத்து 6 ஸ்டார் எடுக்கிறான்னா கண்டிப்பா அவனுக்கான வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் கம்யூனல் அண்டு ஸ்பெஷல் மார்க் என்சிசி என்எஸ்எஸ் வச்சு பொறுத்த வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த கட் ஆஃப், அதாவது அந்த சேஃப் ஜோன் வந்து இன்னும் கூட குறையலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 58 இருந்துச்சுன்னா ஃபுல் சேஃப், டபுள் ஸ்டார் போட்டீங்கன்னா நம்ம வேலைக்கு போகலாம். அதே எஸ்சிஏவா இருந்தா அந்த கேண்டிடேட் 55 இருந்தா நமக்கு நிம்மதி அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். பிசிஎம் இருந்தா 49, எஸ்டியா இருந்தா 50. ஏன்னா எஸ்டிக்கு வந்து இங்க 21 வேகன்சி வந்து பேக்லாக்ல கொடுக்குறான். 50 விட குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எஸ்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து சேஃப் ஜோன். நான் உங்களுக்கு சொல்றது பிசிக்கலுக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலோட கட் ஆஃப், ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் என்னவா இருக்குன்னா 54+ இருக்கலாம். அவங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி 54+னா 54 இருக்கலாம், இல்ல 55 இந்த ரேஞ்சில்லாம் கட் ஆஃப் வந்து ரிட்டன் கட் ஆஃப் வரும். ஆனா இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானா அது 50% தான், ரேர் தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் இருந்தால் நமக்கு பெனிஃபிட் தான். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 51+ கட் ஆஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 45+ இருந்தாவே உங்களுக்கு பிசிக்கல் பண்றதுக்கு அழைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து மென்னுக்கான கட் ஆஃப் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா உமனுக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுடைய கட் ஆஃப் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இப்போ சேஃப் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி யாரா இருந்தாலும் ஃபீமேலு 53+, 53,
அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னா நிச்சயம் சேஃப் தான். இன்னும் ஒரு மார்க் குறையிறது கூட வாய்ப்பு இருக்குது. 52வே வந்து என்னது உமன்ஸுக்கு வந்து சேஃப் ஜோன் தான். அதுலேருந்து நீங்கள் ஒரு 4 ஸ்டார் போட்டிங்கன்னா நிச்சயம் வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 50ல இருந்து தான் உங்கள் கட் ஆஃபே ஸ்டார்ட் ஆகும். 50 மேபி 49 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 50 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் வரும். ஃபிசிக்கல் வந்து நான் வந்து 5 ஸ்டாரு 6 ஸ்டார் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்ல இருந்து கூட சரி நீங்கள் 6 ஸ்டார் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உமன்ஸை பொறுத்த வரைக்கும் வேலை. இது எல்லா இயருமே இது மாதிரி தான். ஃபைனல் லாஸ்ட்ல வந்தவங்க எல்லா ஸ்டாரும் 6 ஸ்டாரும் எடுத்தவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க உமன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகளை எடுக்க பாருங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 50 இருந்தாவே சேஃப் ஜோன் தான். பிசிக்கல் கட்டப் பார்த்தீங்கன்னா ரிட்டனுக்கு 50 குறையும். வார்டு கோட்டா பொறுத்த வரைக்கும் மென்னு 50 எடுத்தாவே ஓகே தான். உமன்ஸை பொறுத்த வரைக்கும் 45 மினிமம் 45 இல்லை 45 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்டு கோட்டாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வார்டு கோட்டாவுக்கு ஓவராலே பார்த்தீங்கன்னா 50 தாண்டல உமன்ஸுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ரிட்டர்ன் மார்க்கு 45+ எடுத்தாவே உங்களுக்கு வந்து என்னது நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்டி பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எஸ்டிக்கு வந்து 21 பேக்லாக் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் மார்க்கே உங்களுக்கு வந்து கட் ஆஃபாக இருக்கும். 40+ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஃபிசிக்கலை நீங்கள் வந்து பண்ணலாம். எஸ்டியும் பிசிஎம்மும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40+ இருந்தாவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே யாருக்கானதுன்னா ஃபீமேலுக்கானது. ஸோ நம்ம சென்டர்லேயும் வந்து படித்த பிள்ளைங்க இருக்காங்க, எழுதியிருக்காங்க. 50லேருந்து 63 வரைக்குமே மார்க்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்டான அந்தந்த கம்யூனல் அந்தந்த கேட்டகரியை பொறுத்து அவங்களுக்கான வாய்ப்பு வந்து அமையலாம். ஸோ பரீட்சை எழுதின எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லபடியாக வரும். ஸோ எல்லாரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மேற்கொண்டு வந்து ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. அதே சமயத்தில் எஸ்ஐ கால்ஃபர் வந்து இப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணி படிக்க கற்றுக்குங்க. கொஷின் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க, இதுக்கேற்ற போல் நீங்கள் தயாராகும்.